ஹாய் எவ்ரி ஒன், திஸ் பிரபு. நம்ம டெய்லியும் வீக்லியும் பார்த்தீங்கன்னா என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா புதுசாக சேனலை பார்க்குறீங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் வந்து சேனலை வந்து ஷேர் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் ஸ்டாக்ஸ் வந்து லெவல்ஸோடு உங்களுக்கு தெரிய வரும். ஓகே, நம்ம ஸ்டாக்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாந்தி கீட்ஸ். நான் வீக்லி சார்ட் எடுத்து வச்சிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு தேடல் பிரேக் அவுட் ஆகியிருக்கு இந்த வீக்கு. ஸோ இன்றைக்கி ஒரு 19% எழுதி தான் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ நல்லா பிரேக் அவுட் ஆகிட்டு க்ளோசிங் நல்லா இருக்குது வால்யூமோட. வந்து ஒரு க்ளோசிங் ஹையை விட வந்து மேலே ட்ரேட் ஆகும்போது நம்ம எடுத்துட்டு நம்மளோட டார்கெட் பார்த்தீங்கன்னா 273 இருக்கும் ஃபர்ஸ்ட் டார்கெட். இன்கேஸ் அது ஒரு ரிஜெக்ஷன் ஆகிட்டு திருப்பியும் இங்கே சைட்வேஸ் வந்துட்டு கூட திருப்பி போகலாம். ஓகே, எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு மண்டே எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அப்புறம் நீங்கள் ட்ரேட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து பிஎஸ்சி வந்து நம்ம ஆல்ரெடி ஃப்ரைடேவே சொல்லியிருப்போம். இது பார்த்தீங்கன்னா டேல வந்து பிரேக் அவுட் ஆகும்போதே நம்ம வீடியோவும் போட்டிருப்போம், அப்புறம் டெலிகிராம்லேயும் போட்டிருப்போம். ஓகே, வீக்லி க்ளோசிங் நல்லா இருக்கு, மூவ்மெண்ட் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீக் பார்த்துட்டு நீங்கள் எடுக்க தந்தா நெக்ஸ்ட் வீக் உங்களோட அனலைஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஸ்டாப் லாஸோடு எடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து தீபக் நைட்ரேட் வந்து ஒரு ஃபாலிங் வெஜ்ஜில் இருக்குது. ஸோ நம்ம இங்கே ஆல்ரெடி இங்கேயே வீடியோ போட்டிருப்போம். ஸோ நான் வந்து இங்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இந்த ரெசிடென்ட் கிட்ட வந்தோடனே நான் வந்து செல் பண்ணிட்டேன். ஸோ செல் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சைட்வேஸ் வந்தது, சைட்வேஸ்லேயே தான் இருக்குது ஒரு 4-5 வீக்ஸாக. ஸோ இந்த வீக் வந்து நல்லா ஒரு 3% ஏற்றிட்டு தான் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நம்ம அப்கமிங் வீக் பார்ப்போம். பிரேக் அவுட் ஆகி மேலே க்ளோஸ் வச்சாங்கன்னா அவ்வளோ நல்ல ஃபர்தர் மூவ் இருக்கும். இல்லைனா ஒரு திருப்பியும் சைட் வேஸ்லேயே இருந்துட்டு மார்க்கெட் வேலை அப்ஸ் அண்ட் டவுன்ஸில் போகிறதுனால இது வந்து நிறைய மூவ்மெண்ட் வந்து கம்மியாகவே இருக்க சான்சஸ் இருக்குது. ஓகே, எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம வந்து டெலிகிராமில் போஸ்ட் பண்ணுறோம் எப்படி இருக்குன்னு நம்ம என்ட்ரி எடுக்கலாமா இல்லையான்னு சொல்லிட்டு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்தியன் ஹோட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பிரேக் அவுட் அப்போவே நம்ம சொல்லியிருப்போம். அது வந்து நல்லா ஒரு 2 வீக்ஸ் நல்லா ஒரு மூவ்மெண்ட் கொடுத்துட்டு 3 வீக்ஸ் வந்து சைட்வேஸில் தான் இருக்குது. இந்த வீக் பார்த்தீங்கன்னா ஒரு 7% ஏற்றி க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த ப்ரீவியஸ் கன்சல்டேஷன் மேலே தான் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே, இதுக்கு மேலே ட்ரேட் ஆகுதான்னு பாருங்கள். இந்த வீக்கோட ஹைக்கு மேலே நெக்ஸ்ட் வீக்கில் வந்து ஓப்பன் கிடச்சி ட்ரேட் ஆகும்போது இன்னும் ஒரு ஃபர்தர் மூவ் இருக்கும். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு போட்டோதுலேருந்து நம்ம எடுத்துருந்தோம்னா ஹோல்ட் பண்ணலாம். நல்லா ஹோல்ட் பண்ணி தான் இருக்கேன். நெக்ஸ்ட் வீக்குக்கும் நல்லா தான் இருக்கும். ஏன்னா இந்த வீக் வந்து க்ளோசிங் நல்லா இருக்குது. அந்த வீக் வந்து நல்லா ஓப்பன் கிடச்சி ட்ரேட் ஆகும்போது நல்ல ஒரு மூவ் இருக்கும், நம்ம எதிர்பார்க்கலாம். அப்போ நம்மளோட டார்கெட் வந்து 279 இருக்கும். ஓகே, இனிமேல் என்ட்ரி கொடுக்க போகிறதா இருந்தாங்கன்னா நீங்கள் மண்டே வந்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் என்ட்ரி பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கொடக் மகேந்திரா பார்த்தீங்கன்னா ஒரு சேனலுக்குள்ளே ட்ராவல் ஆகிட்டுருக்கு. அந்த சேனல் வந்து இன்சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்டை வந்து ரிவர்சல் ஆகுது. ஒரு ஃபால் ஆகி இருந்தது, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்டை வந்து ரிவர்சல் ஆகிற மாதிரி இப்போ தெரியுது. டே சார்ட்டில் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் வந்து இந்த இன்சைட் அந்த ட்ரெண்டை வந்து ரிவர்சல் ஆக போகுது. ஸோ இந்த வாட்டி ட்ரை பண்ணியிருக்காங்க, அதனால் பிரேக் பண்ண முடியல ஃப்ரைடே வந்து. ஸோ மண்டே வந்து பிரேக் அவுட் ஆகிட்டு ட்ரேட் ஆச்சுன்னா ஒரு 20-30 ரூபா வந்து சீக்கிரம் வந்து ஏறும். ஓகே, ஃபஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 1895 இருக்கும். ஸோ டெகன் அதை பிரேக் பண்ணி போகும்போது 1967 இருக்கும். ஓகே, மண்டே பாருங்கள், பிரேக் அவுட் ஆகிடுச்சுன்னா நம்ம ட்ரேட் பண்ணலாம். நம்ம டெலிகிராம்லேயும் நானும் போஸ்ட் பண்ணுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் இருக்குது, ஆப்ஷன்ஸ்லேயும் இருக்குது. நீங்கள் ஆப்ஷன்ஸில் பண்ணலாம். ஆனால் ஆப்ஷன்ஸ் வந்து பண்ணுறது வந்து அவ்வளோ வந்து ரொம்ப ரிஸ்கி ஈக்விட்டியில் பண்ணுறத கம்பேர் பண்ணுற போது. அதான் கரெக்டாக உங்களுக்கு பண்ண தெரியும்னா நீங்கள் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து டாடா கன்சியூமர் கூட வந்து ஆப்ஷன்ஸில் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு நீங்கள் ஆல்ரெடி பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் பண்ணலாம். ஒரு நல்லா தான் இருக்குது, ட்ரெண்ட் வந்து நல்லா தான் இருக்குது. ஸோ இன்கேஸ் இது மேலே நாளைக்கு ட்ரேட் ஆகும்போது இல்லை சைட்வேஸ்லேயே இருக்கும், சைட்வேஸில் இருந்துட்டு அதுக்கப்புறம் மேலே பிரேக் அவுட் ஆகுனா நீங்கள் இது ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷன்ஸ் அந்த மாதிரி செல் பண்ணி விடலாம். இன்கேஸ் பாருங்கள் எப்படி கீழே பிரேக் அவுட் ஆனால் திருப்பியும் வந்து இந்த ட்ரெண்டை வந்து டச் பண்ணுறதுக்கு வரும். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் ஆப்ஷன்ஸில் பண்ணுறதா இருந்தால் ஆப்ஷன்ஸில் பண்ணலாம், இல்லை ஈக்விட்டியில் பண்ணுறதா இருந்தால் ஈக்விட்டியில் பண்ணலாம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஈக்விட்டி தான் சொல்லுவேன். ஏன்னா ஆப்ஷன்ஸ் பண்ணிங்கன்னா அதில் நிறைய ரிஸ்க் இருக்குது, அட்வான்டேஜஸும் இருந்தாலும் ரிஸ்க்கும் அதில் அதிகமாக இருக்குது ஈக்விட்டி கம்பேர் பண்ணுறதை விட. இன்றைக்கி அனலைஸ் பண்ண ஸ்டாக்ஸ்லாம் நான் சொல்லியிருக்கேன். வேறு ஏதாச்சும் இருந்ததுன்னா வந்து நான் டெலிகிராமில் போஸ்ட் பண்ணுறேன். டெலிகிராமில் ஆட் ஆகுதுலாம் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஓகே, நீங்கள் எதாவது ட்ராக் பண்ணுறதா இருந்தாலும் டெலிகிராமில் போஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, எப்படி இருக்குன்னு பாருங்கள். சொன்ன ஸ்டாக்ஸ்லாம் நாளைக்கு மொமெண்டம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம ட்ரேட் பண்ணுறதா இருந்தால் ட்ரேட் பண்ணலாம். ஓகே, லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.